எல்லா புகழும் இறைவனுக்கு. ஹாய் மக்களே, அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு யாக்கி கிளாசிக் கிச்சன். இப்போ பார்க்க போகிறது என்னோட ஸ்டைலில் ஒரு ஆடோட தலைக்கறி வச்சு கொழுக்கட்டை பிரியாணி எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. 2 கிலோ பச்சரிசி மாவு ஜலிச்சு வச்சுருக்கேன். 2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். மாவும் உப்பும் சேராத போகிற நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது பச்சை தண்ணி போட்டு சப்பாத்தி பிசைற போல் பிசைஞ்சிக்கலாம். இப்படி கொஞ்சமாக மாவு எடுத்து கையில் இந்த மாதிரி திரட்டிக்கணும். இந்த மாதிரி திரட்டிக்கணும். திரட்டுறச்ச அழுத்தமாக திரட்டக்கூடாது. கொழுக்கட்டை எல்லாமே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஒரு ஆடோட தலைக்கறி போட்டு கொழுக்கட்டை பிரியாணிக்கு தேவையான பொருள்கள்: ஒரு ஆடோட தலைக்கறி க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். முதல்ல இது வேக வச்சுக்கலாம். 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இதில் அடுப்பில் வச்சு வதக்குக்கலாம். அடுப்பில் வச்சாச்சு, வதக்கலாம். நல்லா வதக்காச்சு. இப்போது 1 லிட்டர் தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கலாம். மூணு விசில் வந்துட்டோம். 3 விசில் வந்துட்ட பிறகு பார்க்கலாம். 3 விசில் வந்துடுச்சு. அடுப்பில் இருந்து இறக்கலாம். சூடுலாம் அடங்கட்டும். 300 கிராம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். பட்டை 8, லவங்கம் 10, ஏலக்காய் 10. வெங்காயம் 700 கிராம் சேர்த்துக்கலாம். கொழுக்கட்டை பிரியாணிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். அஞ்சு நிமிஷம் வதக்கட்டும். வெங்காயம் இந்த அளவில் வதக்கினா போதும்.
இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 250 கிராம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு ஒரு 3 நிமிஷம் நல்லா வதக்கணும். சின்னதாக ஒரு கட்டு கொத்தமல்லி, சின்னதாக ஒரு கட்டு புதினா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், சேர்த்துக்கலாம். எழுநூறு கிராம் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி மசிற வரைக்கும் நல்லா வதக்கணும். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். சூடு அடங்கிடுச்சு. இப்போ திறந்து பார்த்துக்கலாம். இது அப்படியே சேர்த்துக்கலாம். 5 நிமிஷம் நல்லா வதக்கணும். கரம் மசாலா 1 டீஸ்பூன், நிமிஷம் நல்லா வதக்காச்சு. இப்போ 5 லிட்டர் தண்ணி சேர்த்துக்கலாம். 5 லிட்டர் தண்ணி சேர்த்தாச்சு. கொதிக்கட்டும், நல்லா கொதிக்கட்டும். மூடி வச்சுக்கலாம். நல்லா கொதிக்குது. உப்பு கரெக்டாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிக்கலாம். உப்பு கம்மியாக இருக்குது, அதனால உப்பு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதில் பாதி போட்டுக்கலாம். கிளற வேண்டாம், அப்படியே மூடி வச்சுக்கலாம். 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போதான் கொதிக்கிறச்சு, மொல்லமாக கிளறணும். இன்னும் பாதி இருக்குது, இதுவும் போட்டுக்கலாம். பத்து நிமிஷம் கொதிக்கட்டும், மூடி வச்சுக்கலாம். தொடர்ந்து பார்த்துக்கலாம். கொழுக்கட்டை சேர்த்துக்கலாம். எல்லாமே கொழுக்கட்டை சேர்த்தாச்சு. 15 நிமிஷம் கொதிக்கட்டும், மூடி வச்சுக்கலாம். 15 நிமிஷம் நல்லா கொதிச்சிச்சு. இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஓவர் நைட் ஊற வச்சு காலையில் சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். சூடாக சாப்பிட்லாம், ஆற வச்சு காலையிலும் சாப்பிட்லாம். ஓவர் நைட் ஊற வச்சாச்சு. இப்போ திறந்து பார்த்துக்கலாம். சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ பரிமாறலாம். சூடு பண்ணாமலேயே சாப்பிடலாம், சூப்பராக இருக்கும். ஆடோட தலைக்கறி போட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு கொழுக்கட்டை பிரியாணி. இதே மெத்தடில் நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.